கன்னியாகுமரி மாவட்டம் பார்வதிபுரத்தில் சிமெண்ட் கலவை ஏற்றி வந்த லாரி கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இடிபாடுகளுக்குள் சிக்கிய லாரி ஓட்டுநரை மீட்கும் முயற்சி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் அருள்குமார் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் அருள்குமார், தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் பராசக்தி. அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் பார்த்திபபுரம் புதுக்கடை அருகே பார்த்திபபுரம் பகுதி அமைந்துள்ளது. இந்த பகுதியானது மிகவும் தாழ்வான பகுதி. இந்த பகுதியில் அபாயகரமான வளைவுகள் இருக்கின்றன. இன்று காலை 7 மணி அளவில் சிமெண்ட் கலவையை ஏற்றி வந்த லாரி அந்த பகுதி வழியாக கடந்து வந்த போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து இந்த லாரி அந்த பகுதியில் உள்ள அந்த சாலை ஓரம் இருந்த ஒரு பாழடைந்த வீட்டின் மீது கவிழ்ந்தது. இந்த வீட்டின் மீது கவிழ்ந்த போது அந்த வீட்டில் பாழடைந்த வீடு என்பதால் ஆள் அங்கு வசிக்காத சூழ்நிலையில் அந்த வீட்டில் இருந்தவர்களுக்கு அந்த வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் யாருக்கும் அந்த உயிருக்கு ஆபத்து ஏற்படவில்லை. இந்த சூழ்நிலையில் அந்த லாரி ஓட்டுநர் அந்த இடிபாடுக்குள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார். அவரை மீட்கும் முயற்சியானது கடந்த 2 மணி நேரமாக நடைபெற்று வருகிறது. கொல்லங்கோடு தீயணைப்பு துறையினர் மற்றும் பொதுமக்கள் அந்த இடிபாடுகளுக்குள் சிக்கி இருக்கும் ஓட்டுநரை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். முதலுதவி, அதாவது 108 வாகனம் வந்தது. அங்கிருந்து அந்த சிகிச்சை, முதலுதவி சிகிச்சையானது ஓட்டுநருக்கு அங்கு அளிக்கப்பட்டு வருகிறது. அவரை தொடர்ந்து மீட்கும் முயற்சியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கடந்த 2 மணி நேரமாக இடிபாடுகளுக்கு சிக்கியிருப்போர் அந்த ஓட்டுநரை மீட்கும் முயற்சியானது நடைபெற்று வருகிறது. அந்த ஓட்டுநரை மீட்டால்தான் அந்த ஓட்டுநர் எங்கிருந்து வந்தார், எங்கு செல்கிறார் என்ற விவரம் தெரிய வரும். தற்போது அந்த மீட்கும் முயற்சியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பராஸ், தகவலுக்கு நன்றி அருள்குமார். சரி